இலக்கணத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட இலக்கியத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட இலக்கணத்துக்கு கொடுக்க முக்கியத்துவம் அதிகம். அவ ஏன்னு கேட்டாங்க, ஏன் சார் இவ்வளோ இலக்கணத்துக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன், இலக்கணத்தை நீங்கள் தீவிரமாக படிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு அத்துப்படி ஆகிவிட்டால் ஏத்தான். ஏன் இலக்கணத்தை நல்லா செய்கிறவன் இலக்கியத்தை விட்டு வைக்க மாட்டான். சரியா? இலக்கிய வரலாறு அது நம்ம வந்து எக்யூரேட்டாக சொல்ல இயலாது. அது ஒரு பெரிய ஒரு கடல். அதில் எப்படி கேள்வி கேட்க போகிறாங்கன்னு நம்ம 100 வீதம் சொல்ல இயலாது. ஆனால் சொன்னேன், மேக்ஸிமம் அதில் வந்திருக்கு. 180 விதமான கேள்வி அதுக்குள்ளே வந்திருக்கு. செஞ்சாங்க. சரியா? அதை அப்போ எனவே அந்த இலக்கிய வரலாறுல 2 கேள்வி செய்ய வேண்டிய நிலைமையை தவிர்த்து கொண்டால் ரொம்ப நல்லம். ஏன்னா கேள்வி வந்து மயக்கமாக தான் வரும். பரந்த அறிவை செக் பண்ணுவாங்க. இலக்கிய வரலாறு தான் வெட்டுறது. வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இலக்கிய வரலாறு பங்களிப்பு செய்யும். அதான் நான் சொல்கிறேன், 8வது வினாவை நல்லாவே நீங்கள் செய்யுங்க. அது ஒன்று செஞ்சு முழுமையாக செஞ்சுட்டு இன்னும் ஒரு வினா தான், அது முதலாவது கேள்வி செய்யுங்க. அது சங்கம் முறைகள் பல்லவர் காலத்தோட சேர்ந்து தான் வரும்னு சொன்னேன். அதே போய் தான் வந்திருந்தது. பரீட்சையை மனநிறைவோடு செஞ்சுட்டு வந்தாங்க பிள்ளைகள். கடைசி ஃபைனல் செமினாருக்கு வந்து கூட, சரி கடைசி செமினாருக்கு மட்டும் தான் வந்தேன், கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்தே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஆனால் ஃபைனல் செமினாரே உங்களோட முகத்தை அங்கே பேப்பரில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. அது நான் சொல்லலை பிள்ளைகள், பெருமைக்கு சொல்லிக்கொள்ளலை, அதுதான் நிஜம். சரியா? எனவே அந்த 8வது வினாவில் வளமையாக நம்ம பொருள் மயக்கத்துக்கு அப்போ அதுவும் எல்லாத்தையும் தயாராகி தான் அனுப்பணும். எது பொருள் மயக்கத்துக்கு அதே மாதிரி வழக்களை திருத்தி எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் தயாராகி தான் அனுப்பணும். ஆனால் கூடுதலாக பார்த்தது வந்து எம்சிக்யூக்கும் இதுக்கும். அப்போ எம்சிக்யூ பார்க்கும்போதே சிறு குறிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் படிப்பிப்பேன். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கி அது கொஞ்சம் தெளிவாக இல்லாமல் இருக்கும் பிள்ளைங்க. அந்த பேப்பர் வந்து இன்னும் வரல, பிள்ளைகள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதை நான் கொஞ்சம் க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் பார்ப்போம். பெரும்பாலும் தெரியும். நான் அது விளங்காட்டியும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு அதை வாசித்து விளங்கப்படுத்தி அதை கொஞ்சம் பார்ப்போம். பாப்போமா 8வது வினா எப்படி வந்துச்சுன்ட்டு? பேப்பர் பார்த்தீங்களா? பேப்பர் எடுத்தீங்களா? பேப்பர் பார்த்தீங்களா பிள்ளைகள்? அடுத்த முறை எக்ஸாம் செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தோட, அடுத்த முறை நம்ம எழுத போகிறோம், இந்த முறை எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட பேப்பரை பார்த்தவங்க இருக்கீங்களா? இல்லை இன்னும் பார்க்கலையா பேப்பரே? பேசுங்க, பேசுனா தான் இந்த கிளாஸ். சரியா? வாய் திறவா பிள்ளைக்கு இலக்கணம் வராதுங்கிற மாதிரி தமிழும் வராது. பேசணும் நீங்கள், பயப்படாமல் பேசலாம். முகத்தை நீங்கள் அந்த வீடியோ ஆன் பண்ணி பேச போகிறது இல்லையே, அதனால் நீங்கள் பேசலாம். சரியா? ஓகே. பாருங்கள், இந்த முறை வந்த பார்க்கணும் சார். ஓ 8வது வினாவை பாருங்கள். மிக இலகுவான முறையில் தான் வந்துச்சு. அதுவும் நம்ம பார்த்தது தான். சரியா? ஓகே. பாருங்க பிள்ளை, முதலாவது கேள்வி, சொற்களில் அடுத்தடுத்து 3 மெய்கள் மயங்கி வருவதற்கு 2 உதாரணம் தருக. சரியா? இதெல்லாம் பாடி பாடி படித்தோம். சரியா? என்ன தலைப்புக்குள்ள வருது பிள்ளைகள்? எந்த இயல்ல என்ன தலைப்புக்குள்ள வருது? யாராவது வர சொல்லுங்க. பாருங்க, மேல நம்மளோட மாணவி ஒன்று விட போட்டிருக்கு, மிக சரியா போட்டிருக்கு பாருங்க. வாழ்க்கை தேர்கால். சரியா? ம். எது எழுத்தியல்ல? எழுத்தியல்ல சொல்லுங்க, சொல்லுங்க பிள்ளைகள். இடைநிலை மெய்மயக்கத்தில் வரக்கூடிய கேள்வி. சரியா? அப்போ இடைநிலை மெய் மயக்கத்தில் இப்போ 3 மெய்கள் மயங்குதுன்னா அதில் உடல்நிலை இருக்கும், வேற்றுநிலை இருக்கும். சரியா? உடல்நிலையாக இருக்கும், வேற்றுநிலையாக இருக்கும். அப்போ நம்ம அது பிரச்சனை இல்லை, நம்ம 3 மெய்கள் பக்கத்து பக்கத்தில் வரணும். சரியா? எனவே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளை. 3 மெய்கள் பக்கத்து பக்கத்தில் வரதா இருந்தால் அப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்னு கேட்டால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதல்ல என்னன்னு போட்டால் ஒரு மெய்மயக்கம்னு என்னன்னு தெரியும். சரியா? மெய்மயக்கம்னு என்னன்னு தெரியும். இப்போ மெய்மயக்கம்னு என்ன? அதாவது ஒரு சொல்லிண்ட பரப்பில், அதாவது எழுத்துக்களின் பரம்பலில் எழுத்துக்கள் ஒன்றோடொன்று இணைந்து வரும்போது மெய்கள், அதாவது சொற்களின் இடையில் மெய்கள் வருகின்ற நிலையை தான் நம்ம இடைநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் வரும், மெய்யெழுத்துக்கள் வரும். அப்போ இதில் நம்ம ஸ்பெஷலாக சொல்கிறோன்னு கேட்டால், மெய்யெழுத்துக்கள் இடையில் வரும்போது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுங்கிற அடிப்படையில் தான் நம்ம மெய்மயக்கத்தை பார்க்கணும். எனவே இங்கு மெய்மயக்கத்தை இடைநிலை மெய்மயக்கத்தை இடைநிலை மெய்மயக்கத்தை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்றாவது என்ன சொல்லுங்க? ஒன்றாவது என்ன? பேசுங்க. உடல்நிலை மெய்மயக்கம். 2வது என்ன? வேற்றுநிலை ஆ, மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம். சரியா? உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் என்ன என்று கேட்டால், ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் வாரது. குறித்த இனமை. சரியா? குறித்த மெய், இனமைன்னு கூட சொல்லக்கூடாது, குறித்த மெய் பக்கத்து பக்கத்தில் வாருது. உதாரணமாக, அக்கா என்ற சொல்லில், அக்கா என்ற சொல் உடல்நிலை மெய்மயக்கமா வேற்றுநிலை மெய்மயக்கமா? உடல்நிலை ஆ. மெய்மயக்கம். ஏன், என்ன காரணம்? அக்காக்கு இக்குன்னா பிளஸ் இக்ஸக ஆ. அதாவது காவனால் ஒரு இக்கனா இருக்கு, என்னது வெளிப்படையாக வந்து இக்கனாவும் இருக்கு. அப்போ அக்கா. சரியா? தங்கை என்ற சொல்ல பார்த்தோம்னா, தங்கை என்ன நிலை மெய்மயக்கம்?
வேற்றுநிலை ஆ, மெய்மயக்கம். ஏன் வேற்றுநிலை? அது இங்கும் காவும் வேற வேற கை. இங்கும் எழுத்து இக்கும் ஏன்னா அப்படி கையில் வரும். உள்ள இக்கும் வெளிப்படையாக வந்து இங்கும் சேர்ந்து வேற்றுநிலையா வருது. அப்ப வெவ்வேறு மெய்கள் பக்கத்து பக்கத்துல வந்தா வேற்றுநிலை, ஒரே மெய் பக்கத்துல பக்கத்துல வந்தா உடல்நிலை. அது தெளிவாயிடுச்சு தானே? ஓகே, இப்ப கேள்விக்கு போகும் பிள்ளைகள். இப்படி அதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாகவும் மயங்கக்கூடிய சொல்லுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஏற்கனவே எம்சிக்குள்ள. உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாகவும் மயங்கக்கூடியது அப்படின்னா, இப்போ உதாரணமான வாழ்க்கைங்கிற பதவி பார்ப்போம். வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தா பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. வாழ்க்கைங்கிற சொல்ல பார்த்தா இது என்ன நடந்திருக்கு, இன்னும் இல்லைன்னா இருக்கு. அது பக்கத்துல என்ன இருக்கு, இக்கனா இருக்கு. அப்ப இது இல் ஒரு மெய், இக் ஒரு மெய். அப்ப வெவ்வேறு மெய்கள். இது என்ன நிலைமை மயக்கம்? இல்லும் வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றிலை மெய்மயக்கம். சரியா? எனவே இங்க கை இருக்குதுன்னு, இந்த கையில உள்ள மெய் என்ன? கைங்கிற எழுத்துல உள்ள மெய் என்ன? என்ன? இக். அப்ப இல்லன்னா வந்திருக்கு, இக்கனா வந்திருக்கு, அடுத்து கையில ஒரு இக்கனா இருக்கு. அப்ப இல் இக் இக் அப்படின்னு வரும்போது எத்தனை மெய்கள் ஒண்ணா மயங்குது? 3. மூன்று மெய்கள். அப்ப அதுல விளக்கமெல்லாம் தேவையில்ல பிள்ளைகள். என்ன கேட்டிருக்காங்க? அடுத்தடுத்து மூன்று மெய்கள் மயங்குறதுக்கு இரண்டு உதாரணம். எத்தனை நிமிஷம் முடிக்கும் பிள்ளைகள்? ரெண்டு புள்ளி எடுக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் முடிக்கும்? நிமிஷம் முடிக்கும் அதுக்கு. அது விளக்கணுமா? ஒரு விளக்கமும் தேவையில்ல. ரெண்டே சொல்ல ரெண்டு புள்ளி. சரியா? அப்ப வாழ்க்கை அது சொன்ன மாதிரி தேர்கால். நீங்க சொல்லுங்க பாப்போம். மூன்று மெய்கள் வழங்கக்கூடிய மாதிரியான சொற்கள் நீங்க சொல்லுங்க ஒவ்வொருத்தரும். சொல்லுங்க, நீங்க யோசிங்க. வாழ்க்கையும் தேர்காலையும் விளக்கு. தேர்ச்சி. ஆ, முயற்சியா? தேர்ச்சி. தேர்ச்சி பாப்பமே. தேர்ச்சி பாப்பமே என்ன இருக்குண்டு. ஆ இர்றன்னா இச்சன்னா இச்சன்னா, வெரி குட். முயற்சியில இற்றன்னா இச்சன்னா இச்சன்னா, அந்த மாதிரி வேற வேற. சுவர்க்கம்ங்கிற சொல்ல இருக்கான்னு பாருங்க. சுவர்க்கம். நம்பிக்கை. நம்பிக்கையில் இருக்கா? நம்பிக்கைன்னு பார்ப்போம். நம்பிக்கை. 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 நம்பிக்கையில் எங்க இருக்குன்னு பாருங்க, இருக்கான்னு பாருங்களேன் தெளிவா. நம்பிக்கை பாரு, நம்பிக்கைன்னு எழுதுவோம். நானா நம்பிக்கை. நம்பிக்கையில் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? பார்ப்போம். எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். மூன்று மைகள் பக்கத்து பக்கத்தில் வருதான்னு பாருங்க. இருக்கா? நம்பிக்கைங்கிற சொல்ல மூன்று மைகள் பக்கத்து பக்கத்துல மயங்குதா? இல்ல சார். எஸ் இல்ல. எஸ். அப்ப நம்ம இப்ப இந்த மாதிரி நம்பிக்கைன்னு எழுதுனா அதுக்கு ரெண்டு புள்ளிகள் கிடைக்குமா? நம்பிக்கை வாழ்க்கைங்கிற ரெண்டு சொல்ல எழுதுனா இல்ல. அப்ப அதுல ஒரு புள்ளி போயிடும். அதனால இதுல ரெண்டு மெய்கள் தான் மயங்குது. அப்ப அதனால நம்ம அதை இருக்கு. அப்ப இதுல இருக்குது, அந்த பீனாவில் இருக்கு. இப்பனா இருக்கு. ஆனா இப்பனா பிளஸ் ஈனா தானே. விளங்குதா? டிரெக்டா வரணும், பக்கத்து பக்கத்து பக்கத்துல வரணும். விளங்கிச்சா பிள்ளை? முதலாவது கேள்வி உங்களுக்கு தெளிவாயிருச்சா? சொற்களில் அடுத்தடுத்த மூன்று மெய்கள் மயங்கி வருவதற்கு இரண்டு உதாரணம் தருக. சரியா? நான் ஒரு பிழை சொல்றேன் பிள்ளைகள். சரி, எடுத்துறவங்க பேராசிரியர் எடுத்திருப்பாங்க. இந்த முதலாவது சொல்லல ஒரு இலக்கண வலு இருக்கு. கண்டுபிடிங்க பாப்போம். முதலாவது அந்த கேள்வியில ஒரு இலக்கண வலு இருக்கு. வலு இருக்கு. கண்டுபிடிங்க பாப்போம். யாராவது வலு கண்டுபிடி, உங்களுக்கு விளங்குதான் பாப்போம். கண்ணுக்கு எனக்கு தெரியுது. ஆனா அப்படி பிள்ளை விடக்கூடாது ஃபைனல் பேப்பர்ல. ஆனா விட்டுருக்காங்க. என்ன வலு? பாப்போமே. பாப்போமே யாரு? குட்டி நுகுமான்னு. என்ன? எழுத்துக்களில் அடுத்தடுத்து வராதா? இல்ல, வேற 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 இலக்கண ரீதியா பாருங்க. அல்லது ஒரு எண் வலுவா பாருங்க. நம்ம பெருசா யோசிக்கிறோம். சொற்களில் அடுத்தடுத்து மூன்று மெய்கள் மயங்கி வருவதற்கு இரண்டு உதாரணம் தருகன்னு வருமா, இரண்டு உதாரணங்கள் தருகன்னு வருமா? உதாரணங்கள். உதாரணங்கள் தெரியும். பார்த்தீங்களா? ஃபைனல் பேப்பர்லயே இப்படி ஆயிருக்குன்னா அப்ப என்ன, நீங்க என்ன செய்வீங்க? ம். ஓகே. ஓகே, அப்ப அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே சார். ஓகே, அடுத்து என்ன கேள்வி? அப்ப முதலாவது கேள்வி தெளிவு தானே பிள்ளைகள்? இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்க பரீட்சைக்கு வந்து எழுதலாம் தானே? ஓகே சார். ஓகே. கூட்டுப்பகுதி இடம்பெற்ற வினைச்சொல் ஒன்றை தந்து, எப்படி? கூட்டுப்பகுதி இடம்பெற்ற வினைச்சொல் ஒன்றை தந்து அதன் பகுபத உறுப்புகளை இனங்காட்டுக. எப்படி? கூட்டுப்பகுதி இடம்பெற்ற, நல்ல வித்தியாசமான ஒரு கேள்வி. கூட்டுப்பகுதி இடம்பெற்ற வினைச்சொல் ஒன்றை தந்து
அதன் பகுபத உறுப்புகளை இனங்காட்டுக. அப்ப பகுபதம் பகாபதம்லாம் அதோட சம்மந்தம் நிறைய தடவை படிப்பிச்சு அந்த விஷயத்த. சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஒரு கூட்டுப்பகுதி இடம்பெற்ற ஒரு வினைச்சொல் ஒன்று சொல்லுங்க. அதுக்கு பிறகு என்னது அதை பகுத்து காட்டுங்க. ட்ரை ட்ரை ட்ரை. ஞாபகம் இல்லையா? 2 புள்ளிகள் எடுக்கலாம் உங்களுக்கு இந்த கேள்விக்கு. யாராவது ஒரு ஆள். கூட்டுப்பகுதி இடம்பெற்ற வினைச்சொல் ஒன்றை தந்து அதன் பகுபத உறுப்புகளை இனங்காட்டுக. பார்த்து கொண்டிருந்தான். பார்த்து கொண்டிருந்தான். ஓகே, வெரி குட். வெயிட். பார்த்து கொண்டிருந்தான். இப்படி வரும். ஓகே, இதுல அடிச்சொல் பகுதி என்ன? பார்த்துக்கோ. அஹ், பகுதியை சொல்லுங்க. பேசுங்க பிள்ளை. இதுல பகுதி என்ன? பார்த்து கொண்டிருந்தான் சொல்ல பகுதி என்ன? பார்த்துக்கொள். பார்த்துக்கொள்ளா? பார். பாரா? பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பார். தெளிவு இல்லாம இருக்கீங்க. பார். ஆ இதுல பகுதி நான் கேட்குறேன், பாருங்கிறீங்க, பார்த்துக்கொள்ளுங்கிறீங்க. இலக்கண தொடர்னு போட்டால் தான் சரி போல. பிள்ளைகள் பகுதியை கண்டுபிடிக்கிற பகுதியில் 2 இருக்கு. சரியா? என்னென்ன பகுதி இருக்கு? ஒன்றாவது தனிப்பகுதி, இன்னொன்று என்னது? கூட்டுப்பகுதி. சரியா? விளங்குதா? தனிப்பகுதி சொல்லுங்க பாப்பா. இதான் என்னென்ன பகுதிகள் இருக்கு? தனிப்பகுதி கூட்டுப்பகுதி. ஆ தனிப்பகுதி கூட்டுப்பகுதி. அதாவது ஒரு சொல்லை பிரிக்கும் போது அந்த சொல்லுண்ட வேர்ச்சொல் தான் அல்லது அடிச்சொல் தான் பகுதி. சரியா? ஒரு வினைச்சொல்லாக இருக்கும் பட்சத்தில் அந்த வினைச்சொல்லின் உள்ள பகுதி எப்போதுமே ஏவல் பொருளில் வரும். ஏவல் பொருள் என்னது? ஒருத்தர் ஏவுற மாதிரி வரும். நின்றான்னா நில், போனான்னா போ, வந்தான்னா வா அப்படின்னு ஒருத்தர் ஏவுற மாதிரி வரும். அது முதல்ல பகுதின்ற சிறப்பம்சம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பகுதி மட்டும்தான் சொற்பொருளை தரும். அதுக்கு மட்டும்தான் சொல்லின் அர்த்தம் இருக்கும். ஏனைய உறுப்புகள் எல்லாத்துக்கும் என்னது? சொல்ல அர்த்தம் இருக்காது. என்ன அர்த்தம் இருக்கும்? இலக்கண அர்த்தம், இலக்கண பொருள். சொற்பொருள் எதுக்கு தரும்? சொல்லின் அர்த்தம் பகுதிக்கு மட்டும்தான் தரும். மற்றதெல்லாம் என்னது? இலக்கண பொருள் தான். இலக்கண பொருள் என்னது? உதாரணம் வந்தான் அப்படின்னா ஆண் அப்படிங்கிறது விகுதியாக இருந்தால் அந்த விகுதியில் என்னது? அது என்னது? ஆண் அப்படிங்கிறது வந்து விகுதி. அது வந்து என்ன பால்? ஆண் பால். அது என்ன இடம்? ஒருமை. என்ன திணை? உயர் திணைன்னு காட்டுதுனே. இந்த மாதிரி திணைப்பால் இன்னிடம்னு காட்டுது. அதுதான் என்னன்னு சொல்றது? இலக்கண பொருள்னு சொல்றது. சரியா? சொற்பொருள்ங்கிறது சொல்லின் அர்த்தம். அப்ப எதுக்கு மட்டும் சொற்பொருள் இருக்கும்? சொல்லுங்க, பேசுங்க. எதுக்கு மட்டும் சொற்பொருள் இருக்கும்? பகுதிக்கு மட்டும்தான் சொற்பொருள் இருக்கும். விளங்கிட்டாது? ஓகே. எனவே இந்த பகுதியை நம்ம தனிப்பகுதி கூட்டுப்பகுதின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ வந்தான் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கொண்டா, வந்தான் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கொண்டா, இதுல பகுதி என்னது? வா. வா. அந்த வா என்பதை மேலும் பிரிக்க இயலுமா? அந்த பகுதியான வா என்கின்ற சொல்லை மேலும் வா. பிரிக்க முடியுமா? இல்ல சார். இல்ல. இல்ல. எனவே அந்த மேலும் பிரிக்க முடியாத அந்த பகுதி பகுபதமா பகாபதமா? அந்த பகுதி மேலும் பிரிக்க முடியாட்டி பகாபதம். பிரிக்க முடியாது. எனவே பகாபதமாக வரக்கூடிய பகுதியைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தனிப்பகுதின்னு சொல்லுவோம். பகாபதமாக வரக்கூடிய பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தனிப்பகுதி. தனிப்பகுதின்னு சொல்லுவோம். ஏன்னா அதை மேலும் பிரிக்க முடியாது. இப்ப தனிப்பகுதி என்னன்னு விளங்கிட்டா? விளங்கிட்டா? நீங்க தான் ஓகே. சொல்லணும், பேசணும். விளங்கிட்டா? பேசுங்க பிள்ளைகள், இல்லாட்டினா அடுத்ததுக்கு போக மாட்டேன். நீங்க பேசணும். சார். ஓகே. இப்ப பார்த்து கொண்டிருந்தான் என்கின்ற சொல்லில் உள்ள பகுதி என்னது? எது வச்சு அர்த்தம் போது அது வரைக்கும் போங்க. பார்த்து அர்த்தம் இருக்கு, கொள் இருக்கு, இரு இருக்கு. அப்ப என்னது பகுதி? அர்த்தம் வர வரைக்கும் போங்க. அர்த்தம் எங்க நிக்குதோ அங்க பார்த்து நிப்பாட்டுங்க. கொண்டிரு. பார்த்து கொண்டிரு ஒரு ஏவல் பொருளை வருதா? பார்த்து கொண்டிருங்கிறது ஏவல் பொருளை வருதா? ஓ சார். ஆ அது ஒண்ணு. சரியா? எனவே இதை பிரிக்க முடியுமா? மேலும் பார்த்து கொண்டிர மேலும் பிரிக்க முடியுமா?
ஓம் சார். பிரிக்கலாம். பார்த்து கொள் இரு, பார் கொள் இருன்னு 3 சொல்லு இதுக்குள்ள இருக்கு. இது பகுபதமா பகாபதம்? இந்த பகுதி பகுபதமா பகாபதமா? பகுபதம். 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 எனவே பகுபதத்தை கொண்ட பகுதி என்ன பகுதி? பகுபதமாக இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவோம்? கூட்டுப்பகுதி. கூட்டுப்பகுதி. பகாபதமாக இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவோம்? தனிப்பகுதி. தனி தனிப்பகுதி. இப்போ விளையாச்சா உங்களுக்கு தனிப்பகுதி என்ன கூட்டுப்பகுதி என்னன்ட்டு? ஓ சார். ஓகே, இப்ப கேள்விக்கு போங்க. கூட்டுப்பகுதி இடம்பெற்ற வினைச்சொல் ஒன்றை தந்து அதன் பகுபத உறுப்புகளை இனம் காட்டுக. இப்ப நீங்க சொன்ன என்ன சொன்னாங்க அவங்க? பார்த்து கொண்டிருந்தான். பாருங்க, எழுதுவோம் பாருங்க. லென்த்தான சொல் தான். பார்த்து இருந்தான். சரியா? ஓகே. இதுல உள்ள பகுதி என்ன? பார்த்து பேசுங்க. பார்த்து கொண்டிரு. கொண்டிரு பிளஸ் அடுத்து என்ன? இந்தித் பிளஸ் என்னது? இத்சக என்ன? ஆண். ஆண். என்ன ஆண் விளையாச்சா? பார்த்து கொண்டிரு பிளஸ் இந்தித் பிளஸ் ஆண். சரியா? ஓம் சார். ஓகே. அப்ப நம்ம என்ன செய்றோம்? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா, இதுல பார்த்து கொண்டிருங்கிறது என்ன? என்ன உறுப்பு? பகுபத உறுப்புல என்ன உறுப்பு? பகுதி. பகுதி. என்ன பகுதி அது? கூட்டுப்பகுதி. கூட்டுப்பகுதி. இந்தித்துங்கிறது என்ன? இடைநிலை. இடைநிலையா தான் இருக்கும். முன்ன வந்து இந்த மட்டும் தான் இடைநிலை எடுக்கிறது. சரி, இத்த மட்டும். சரி, அது வந்து சந்தியா தான் பாக்குறது. ஆனா இப்ப நம்ம அதை இந்தித்தினே தான் சேர்த்து சொல்றதுக்கா இடைநிலையா தான் பாக்குறோம். அப்படி இல்லாட்டி சந்தியாவும் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா? இந்தித்துங்கிறது இடைநிலையா தான் நம்ம பாக்குறோம், சேர்த்து தான் பாக்குறோம். சரியா? ஓகே. ஆண்கிறது என்ன? விகுதி. 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 அப்ப ஒரு சொல்ல கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கூட்டுப்பகுதி நம்முடைய வினைச்சொல் பார்த்து கொண்டிருந்தான் அவன்கிட்ட தந்துட்டு அதன் பகுப்பதற்கு இனங்காட்டணும், விளக்கவே தேவையில்ல. பார்த்து கொண்டிரு என்பது பகுதி, இந்தித்துங்கிறது இடைநிலை, ஆணுங்கிறது விகுதி. அப்படின்னு இனங்காட்டினா உங்களுக்கு எத்தனை புள்ளிகள்? எத்தனை புள்ளிகள்? 2. 2. உதாரணம் எழுதுறதுக்கு ஒன்று, அது இடங்காட்டுறதுக்கு ஒன்று. அப்போ இது ஈஸியாக செஞ்சுருக்கலாம். நிறைய பேர் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க, படிக்காதவங்க. ஐ மீன் அதோட விளக்கம் தெரியாதவங்க கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சுவாங்க. விளங்குதா? அப்போ 4 புள்ளிகளை எடுத்துட்டோம். சரியா? ஓகே. அந்த கேள்வி தெளிவா பிள்ளைகள்? 2வது கேள்வி. ஆம் சார். ஓகே, 3வது கேள்வி போமா? ஓகே. நான், நீ ஆகிய சொற்கள் செயற்படு பொருள் வேற்றுமை ஏற்ற நிலையில் எவ்வாறு அமையும்? இப்படிப்பட்ட கேள்வி. எவ்வாறு அமையும் சொல்லுங்க பாப்போம். நான், நீ ஆகிய சொற்கள் செயற்படு பொருள் வேற்றுமை ஏற்ற நிலையில் எவ்வாறு அமையும்? நான் பிளஸ் ஐ என்னை. ம். நீ பிளஸ் ஐ உன்னை. வெரி குட். அவ்வளவுதான் விஷயம். நான் பாதி நீ பாதி கண்ணே, அந்த படிஞ்சாவன் தான் சரி. நான், நீ, நான் பிளஸ் ஐ நானை இல்ல உன்னை. உன்னையா? நான் பிளஸ் ஐ என்னை. என்னை. நீ பிளஸ் ஐ உன்னை. உன்னை. அப்ப இது வந்து வடிவ மாற்றம் அடையும். இது ஸ்பெஷலா இதுதான். அதாவது இது எதில் நம்ம பார்த்தோன்னு கேட்டால், எந்த தலைப்புக்குள்ள வருதுன்னு கேட்டால் பிள்ளைகள் பாருங்க, எவ்வளோ சந்துக்குள்ள இருந்து கேள்வி கேட்டிருக்காரு. எந்த தலைப்புக்குள்ள வருதுன்னு சொல்லுங்க இது பாப்போம். யாரு அந்த அந்த அது டீப்பா போகணும் நம்ம. எந்த தலைப்புக்குள்ள வருது சொல்லுங்க? எந்த தலைப்புக்குள்ள வருது? இடப்பெயர்கள் இருக்குது. மூவிடப்பெயர்கள் இருக்கா? மூவிடப்பெயர்கள் என்னென்ன? மாற்றுப்பெயர்கள் பிரதான தலைப்பு. அதுக்குள்ள மூவிடம் பெயர் சார்ந்த மாற்றுப்பெயர்கள், மூவிடம் சார்ந்த மாற்றுப்பெயர்கள். அந்த மூவிடம் சார்ந்த மாற்றுப்பெயர்கள்ல உள்ளது என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. அந்த தன்மையை நம்ம என்ன 2 வகையா பிரிக்கிறோம்? தன்மை உரிமை, தன்மை பன்மை. சரியா? முன்னிலை உரிமை, முன்னிலை பன்மை. படர்க்கை உரிமை, படர்க்கை பன்மை. சரி, அதுல நான் என்பது என்னது? தன்மை உரிமை. நீ என்பது என்னது? முன்னிலை உரிமை. முன்னிலை உரிமை. எனவே இந்த நான் என்ற தன்மை உரிமை இதை விளக்க சொன்ன இப்படிலாம் விளக்கலாம். நான் விளக்க சொல்லல, ஆனா விளக்கலாம். இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கலாம். நான் என்ற தன்மை உரிமை வேற்றுமை, அது என்னது? செயற்படு பொருள் வேற்றுமையற்ற வகையில். செயற்படு வேற்றுமை என்னன்னு தெரியும்? என்னது? ஐ. சரியா? நான் பிளஸ் ஐ என்னது? என்னை. என்னை. நீ பிளஸ் ஐ உன்னை. உன்னை என்று மாறும். சின்ன விளக்கம் கொடுத்தா போதும்.
சரியா? இப்படி ஒரு கேள்வி அடுத்த முறை இப்படி வந்துருங்களேன். நான் நீ ஆகிய சொற்கள் சரியா கர்த்தா பொருள் வேற்றுமை சரியா கர்த்தா பொருள் வேற்றுமை உருபு வேற்றுமையற்ற நிலையில் எவ்வாறு அமையும்? சொல்லுங்க. அப்படி மாற்றி கூட கேட்கலாம். எப்படி கர்த்தா பொருள் என்ன உருபு கர்த்தா பொருளா வந்தா கர்த்தா பொருள் வரதுக்கு உருபு என்ன பிள்ளைகள்? கருவி கர்த்தா உடன் நிகழ்ச்சின்னு படிக்கிறீங்க தானே? கருவிக்கு என்னது? ஆள் தான். கர்த்தாவுக்கு ஆள் தான். ஆள். நான் பிளஸ் ஆள் நாங்கள். நாங்களா? நான் பிளஸ் ஆள் என்னால். 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 நீ பிளஸ் ஆள் உன்னால். நான் பிளஸ் கு எனக்கு. நீ பிளஸ் கு உனக்கு. உனக்கு. விளங்குதா? இப்படி நம்ம ஒரு மைண்டுக்கு பாடமாக்கி வர்றது இல்லை. இது புரிதல்ல தான் இருக்கு. விளங்குதா? பாருங்க, சின்ன கேள்விக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். மூன்றாவது கேள்வி தெளிவாயிருக்குமே உங்களுக்கு? ஓ சார். ஓகே, அடுத்த கேள்வி போகுமா? ஓகே. புணர்ச்சியின் போது இ யு ஆகியன உடன்படு மெய்யாக இடம்பெறுவதற்கு ஒவ்வொரு உதாரணம் தருக. புணர்ச்சியின் போது இயன்னா இவ்வண்ணா ஆகிய உடன்படு மெய்யாக இடம்பெறுவதற்கு ஒவ்வொரு உதாரணம் தருக. எப்படி வரும்? இது என்னது? எந்த இயல்? புணரியல்ல உள்ளது. புணரியல் என்ன தலைப்புக்குள்ள வருது? எதுக்குள்ள இது? புணரியல்ல எந்த வகைப்பாட்டுக்குள்ள என்ன உப 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 தலைப்பா வருது? புணர்ச்சியில உயிரற்று புணர்ச்சி, அந்த உயிரிட்டு புணர்ச்சியில் உயிர் முன் உயிர் புணர்தலுக்குள்ள வருது. சரியா? எது வருது? உடன்படுமை. உடன்படுமை என்றால் என்ன? சொல்லுங்க பாப்போம். உடன்படுமை என்றால் என்ன? சொல்லுங்க. உடன்படுமைன்னு என்ன? குறித்த இருமைகள் அருகருகே. ஆ, அப்படியா சொல்றது? ஒரு உடன்படுமை என்றால் என்னன்னு ஒரு சிறு குறிப்பு கேட்டா எப்படி எழுதுவீங்க? அருகருகே அப்படின்னு எழுதுவீங்களா? நிலைமொழி ஈற்றில் உயிரும் வருமொழி முதலில் உயிரும் வரும் பட்சத்தில் சரியா? அதாவது நிலைமொழி ஈற்றில் உயிராகிய இ இ ஐ ஆகிய எழுத்தும் வருமொழி முதலில் எந்த உயிரெழுத்தும் சரியா? நிலைமொழி ஈற்றில் இ இ ஐ ஆகிய உயிரெழுத்துக்களும் இந்த உயிரெழுத்துக்களில் ஏதாவது ஒன்றோ வருமொழி முதலில் ஏதாவது உயிரெழுத்தோ வரும் பட்சத்தில் இடையில் சரியா என்ன தோன்றும்? யகரம் தோன்றும். ஈயனா தோன்றும். சரியா? நிலைமொழி ஈற்றில் இ இ ஐ தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் வரும்போது வருமொழி முதலில் எந்த உயிர் வந்தாலும் வகரம் தோன்றும். நான் சொல்றது குழப்பமா இருக்கா? குழப்பமா இருக்கா? புணரியல் படிக்காம டைரக்டா வரவங்க குழப்பமா தான் இருக்கும். அதை தெளிவுபடுத்தவா? யார் யார் குழப்பமா இருக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆக்டிவா இருக்கணும். ரியாக்ட் பண்ணுங்க. ஒரு ஆள் தான் ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. கவனிங்க. உதாரணமாக பலா பிளஸ் இலை சேர்த்து எழுதுனா எப்படி வரும்? பலா இலை. பலா இலையில பலா விலை இப்படிதான் வரும். சரியா? ஓகே. காய் பிளஸ் ஐ சேர்த்து எழுதுனா சரி 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 காயில வெயிட் 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 காயில கனி 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 பிளஸ் ஐ சேர்த்து எழுதுனா கனியை. கனியை. சரியா? கனியை கனியை. ஓகே. இப்போ பாருங்க, இந்த இந்த இதை எடுப்போம். பலாவை எடுப்போம். பலாங்கிற சொல்ல நம்ம பிரிச்சோம்னா பானா பானா நமக்கு முதல் எழுத்தை பிரிக்க தேவையில்ல, கடைசி எழுத்தை பிரிக்கணும். சரியா? பிளஸ் லாவணா பிரிச்ச இல்லைன்னா பிளஸ் ஆவண்ணா. ஆவன். கடைசி உயிர் என்னது? ஆவணாவா?
ஆ. பிளஸ் பிளஸ் வறுமொழி முதல் அந்த நிலைமொழி ஈற்றெழுத்து ஆ. இதை பிரிக்கணும். மறுமொழி முதல் என்ன? இ. சரியா? இங்க ஆ, இங்க இ. சரியா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இங்க நிலைமொழி ஈட்டுல ஆ வருது, வறுமொழி முதல்ல ஈ வருது, சேர்த்து போது பலா விலைன்னு வருது. அப்ப இங்க பாருங்க, இங்க பலான் இருக்கு, இங்கேயும் பலா இருக்கு, இங்க இலைன்னு இருக்கு, இங்க விலைன்னு இருக்கு. அப்ப எந்த எழுத்து புதுசா வந்திருக்கீங்க? இலை, இங்க பலா, இலை, பலா விலைன்னு மாறும்போது இதுக்கு இடையில எந்த எழுத்து புதுசா வந்திருக்கு? பலா விலையில இவ்வன். வீணா. இவ்வன் வீணா இல்ல, இவ்வனா. இந்த வீணாவில் இவ்வனா பிளஸ் ஈனா தான் வீணா. ஏன்னா ஏற்கனவே உள்ள ஈனா இதுக்குள்ள வீணாக்குள்ள இருக்கு, புதுசா இது வந்திருக்கு. நம்ம புணர்ச்சி தனியா படிப்போம், இப்போ கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க இந்த கேள்விக்காக. இவ்வனா வந்திருக்கு. சரியா? வகரம் வந்திருக்கு. சரியா? ஓகே, இங்க வாங்க. கனி பிளஸ் ஐ அப்படிங்கும்போது இந்த இடத்துல கடைசி எழுத்து என்ன? கனில ஈனா. ஈனா. வறுமொழி முதல் என்ன எழுத்து? ஐயண்ணா. ஐயன்னா. சேர்த்து எழுதும் போது என்ன எழுத்து வந்திருக்கு? கனி ஐன்னு வந்திருக்கு. அப்ப இங்க கனி இருக்கு, இங்கேயும் கனி இருக்கு, இங்க ஐ இருக்கு, இங்க ஐ இருக்கு. அப்ப கனி ஐ, கனி ஐன்னு மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கும் வித்தியாசம் எந்த எழுத்து? இதுல 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 இல்லாத எழுத்து கீழே உள்ளதுல எந்த எழுத்து வந்திருக்கு? ஈயண்ணா. வெயிட் வெயிட், இது ஈஎன்னா. சரியா? ஓகே, ஈஎன்னா வந்திருக்கு. ஓகே, வெயிட். ஓகே, சரியா? ஈஎன்னா வந்திருக்கு. இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ரெண்டுமே உயிரிட்டு புணர்ச்சி தான். பலா பிளஸ் இலையும் உயிரிட்டு புணர்ச்சி தான். கனி பிளஸ் ஐ, கனியை அப்படிங்கிறதும் உயிரிட்டு புணர்ச்சி தான். ஆனால் இங்கே இவ்வனா உடன்படும் மெய்யா வந்திருக்கு, புதிய எழுத்து தோன்றியிருக்கு, தோன்றல் விகாரம். இங்கே ஈயனா வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. என்ன இலக்கணம்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. விஷயத்துக்குள்ளே வரேன், கொஞ்சம் டீப்பாக போகணும். எடுத்தவங்க ஒருத்தணும் தான் உங்களுக்கு விளங்காது. சரி, கவனிங்க. இலக்கணம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நிலைமொழி ஈட்டில் ஈ அல்லது ஈ அல்லது ஐ வந்து வறுமொழி முதல்ல எந்த உயிர் வந்தாலும் அது எது வேணுமா வரலாம். வந்தா இந்த ஈ, இப்போ ரெண்டே மெய் தானே இருக்கு, இவ்வனாவும் ஈயனாவும். உடன்படுமைகள் எத்தனை? எத்தனை? பேசுங்க. சார் உடன்படுமைகள் எத்தனை? வறுமொழியில என்னென்ன எழுத்து வரும்? கொஞ்சம் இருங்க. உடன்படுமையில என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? ஒன்று ஈயன்னா, இன்னொன்று இவ்வனா. எத்தனை? ரெண்டு தானே இருக்கு. கவனிங்க. சரியா? ஓகே, கவனிங்க. இந்த ஐக்கு, இந்த சவுண்டுக்கு ஐங்கிற சவுண்டுக்கு தொடர்பு படுற மாதிரி உள்ள சவுண்டு இந்த மெய்யில இவ்வா ஈயா? இ இ இ இ ஐ இ அதா இ இ ஐ யூ எதிர் சவுண்ட்ல ஒற்றுமைப்படுது? ஈயண்ணா. ஈயனா தான் வருது. என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க. நிலைமொழி ஈட்டில் இ இ ஐ வந்து வறுமொழி முதல்ல எந்த உயிர் வந்தாலும் அது எந்த மெய் தோன்றும்? எது உடன்படும்? ஈயனா தான் உடன்படும். ஏன்? அது சவுண்ட்னால. இது ஒரு இன மாதிரி இருக்குது. விளங்குதா? ஓகே. வகரம் எப்போ தோன்றணும்னு கேட்டா இந்த இ இ ஐ வரக்கூடாது. அப்ப 12 எழுத்துக்கள்ல இ இ ஐ தவிர்த்து வராட்டி மிச்ச எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 12ல 3 போயிட்டா என்ன பிள்ளை? 12ல 3 9. போயிட்டா கேட்குறேன். 12ல 3 போனா எத்தனை? 9. 9. 9 எழுத்துக்கள். உதாரணம் பார்ப்போம். ஆனா, ஆவண்ணா, ஈனா வராது, ஈயனா வராது. அடுத்து என்ன எழுத்து சொல்லுங்க? ஏனா, ஊனா. ஊனா, ஊவண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏனா. ஐயனா வருமா? ஐயனா வராது. இங்க வந்துருச்சு. சரியா? அடுத்து ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா. 3 எழுத்துக்கள் இருக்குதுனே. இதுல நிலைமொழி ஈட்டில் வரக்கூடிய அவ்வனா வருமா, அவ்வனா வரமா? எல்லாம் இல்லை. சரியா? வரக்கூடிய எழுத்துக்கள் இருக்குதுனே. எது தவிர்ந்தா இந்த ஈ மட்டும் வரக்கூடாது. இந்த நாட்டாமை படத்துல எல்லாம் ஏதாவது தப்பு செஞ்சா, அந்த பெரிய தப்பா இருந்தா என்ன செய்வாங்க? நாட்டாமை என்ன செய்வாரு? ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாருதுனே. இவங்களோட என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, பெண் எடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு சட்டம் இருக்கு. சரி, நாட்டாமை தமிழ்நாட்டிலலாம் அப்படி இருந்துச்சு. நீதிமன்றம்லாம் வளர்ச்சி அடைய முடியும். அந்த மாதிரி எது வரக்கூடாது? பகரம் வர்றதா இருந்தா நிலைமொழி ஈட்டில் எது வரக்கூடாது?
இந்த இ ஐ வரக்கூடாது. எது வரலாம்? இது தவிர்ந்த எது வேணுமாலும் வரலாம். விளங்குதா? எனவே நிலைமொழி ஈட்டில் இ ஐ வந்து வறுமொழி முதல்ல எந்த உயிர் வந்தாலும் எந்த உடன்படுமை தோன்றும்? பேசணும் நீங்க இப்ப. உவன நிலைமொழி நிலைமொழி ஈட்டுல இ ஐ வந்து வறுமொழி முதல்ல எந்த உயிர் வந்தாலும் எது எது தோன்றும்? இவ்வா ஈயா? ஈயன ஈயன்னா வரும். இவ்வனா எப்போ வரும்? இந்த இ ஐ வரக்கூடாது. எது வரலாம்? இது தவிர்த்து எது வேணுமா வரலாம். உயிரெழுத்துக்கள் எது வேணுமா வரலாம். அப்ப எனவே இ ஐ தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் நிலைமொழி ஈட்டில் வந்து வறுமொழி முதல்ல எந்த உயிர் வந்தாலும் எது வரும்? வகரம் வரும். விலகுதா? வகரம் வரும். இப்ப பாருங்க ஒரு உதாரணம். இதுக்கு பதில் சொல்லுங்க. சின்ன டவுட் தான், பதில் சொல்லுங்க. எனக்கும் டவுட் தான், நீங்க தான் கிளியர் பண்ணணும். இப்ப கோயில் இருக்கு. கோயில், கோவில்னு சொல்லுவாங்க சில பேர். எது சரி? இலக்கண விளக்கம் கொடுங்க பாப்போம். எது சரின்ட்டு? கோயில் சரியா, கோவில் சரியா? கோவில். கோவில் ஏன்? கோணால ஓனா வந்திருக்கு. கோனாவா? கோவில பிரிங்க. கோ பிளஸ் இல். கோ பிளஸ் இல். விளங்குதா? அப்ப கோ அப்படிங்கல ஓ இருக்கு, இல் அப்படிங்கல இங்க ஈ இருக்கு. எனவே இந்த ஓ இ ஐ தவிர்ந்த ஒரு எழுத்தா இல்லையா? ஓ சொல்லுங்க. மற்ற ஆக்களும் கதைங்க பிள்ளைகள். சைலண்டா இருக்கீங்க. நிலைமொழி ஈட்டுல வரத பாக்குறேன் சார். விளங்கல? பேசுங்க. நிலைமொழி ஈட்டுல வர உயிரெழுத்துல பாக்குறது. ஆமா, நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரையும் மறுமொழி முதல்ல உள்ள உயிரையும் தான் பார்க்கணும். அப்ப நிலைமொழின்னா என்னது? முதலாவது சொல் நிலைமொழி ஈறுனா அது உள்ள கடைசி எழுத்து. அப்ப கோவை பிரிச்சு இக்கனா பிளஸ் ஓவனத்தனே. இக்கனா பிளஸ் ஓவனத்தனே கோ. கோனா இது அரசன் அல்ல தெய்வம். ஓ சரி, அப்ப இங்க இங்க சரிங்க ஓ சார். இருக்கு. இல்லுல முதல் எழுத்து என்ன? ஈ இருக்கும். ஈனா. ஆ, அப்ப சேர்த்து எழுதுனா கோ. கோவிலா கோயிலா? எது தீர்மானிக்கிற? நிலைமொழி ஈற்றெழுத்து தான் நம்மள தீர்மானிக்குது. கோவில் நிலைமொழி ஈற்றெழுத்து தான் தீர்மானி. வறுமொழி முதல் தீர்மானிக்கல ஈயனாவா இவ்வளவான்ட்டு. நிலைமொழி ஈற்றுல இ ஐ வந்து வறுமொழி முதல்ல உயிர் வந்தா அது யகரம் தான். நிலைமொழி ஈற்றுல இ ஐ தவிர்ந்த ஏனைய எழுத்து வந்து வறுமொழி முதல்ல வந்தா என்னது? அது வகரம் தான். தெளிவா பிள்ளைகள்? யகர உடன்படுமை, வகர உடன்படுமை. ஓம் சார். இப்ப இப்ப நான் சொல்றேன், ஓகே அதுக்கு சார். நீங்க எப்படி புணருன்னு சொல்லுங்க. சரியா? பலா பிளஸ் ஆல் சேர்த்ததுன்னா பலா பிளஸ் ஆல் பலாவால் பலாவால். அப்ப எந்த எழுத்து தோண்டி இருக்கு? யகரமா வகரமா? வகரம் வகரம். வகரம். ஏன்? இங்க நிலைமொழியில ஆ வந்திருக்கு. இ ஐ தவிர்ந்த ஒரு எழுத்து. அதே மாதிரி தீ பிளஸ் இல்லை. தீ பிளஸ் இல்லை. இதை சேர்த்து எழுதுங்க. சேர்த்து எழுதுனா தீ இல்லை. பாட்டு கூட இருக்கும். தீ இல்லை. இல்லை புகையில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதானே? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஓம் சார். அடுத்த வரினா தீ இல்லை புகையில்லை. தீ இல்லை புகையில்லை. அடுத்தனா தனனே நனனே. என்ன வரி? யாருக்கும் தெரியாதா? தெரிஞ்சாலும் தெரியாம இருப்பீங்க. ஓகே. அப்ப தீ பிளஸ் இல்லை அப்படிங்கும்போது தீ பிளஸ் இல்லை யகரம் தான் வரும். ஈயன தான் வரும். ஏன்? அங்க நிலைமொழி ஈற்றெழுத்துனா இ. விளங்கிட்டா பிள்ளைகள்? தெளிவா? இது வந்து நம்ம தியரட்டிக்கலா படிக்கல, இந்த கேள்விக்காக தான் நம்ம படிப்போம் தனியா. கிளாஸ்ல நம்ம தனியா படிப்போம் புணரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போதைக்கு இது விளங்கிட்டா உங்களுக்கு? ஓம் சார். புணர்ச்சியின் போது இயன்னா இப்பனா ஆகிய உடன்படுமையாக இடம்பெறதுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருங்க. ஒவ்வொரு உதாரணம். அப்ப இப்பனாவுக்கு ஒரு உதாரணம், இயனாவுக்கு ஒரு உதாரணம். நீங்க புதுசா ஒன்று சொல்லுங்க. புதுசா இவ்வளவு நேரம் உதாரணம் சொல்லாத உதாரணம்.
EA. ஆ? சொல்லுங்க. என்ன பிள்ளைகள் சொன்னா தானே பிள்ளை உங்களுக்கு விளங்கிட்ட அர்த்தம். ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. கனவு பிளஸ் ஆள். கனவு புதுசா சொல்லுங்க. கனவு பிளஸ் ஆள் சேர்த்து எழுதுனா அது வராது. கணவன் கனவாள் அது வந்து இது குற்றியல் ஒரு புணர்ச்சி அது வராது. இப்போ தோன்றணும். வேற 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 சொல்லுங்க. பூ நான் சொல்றேனே. பூ அப்படிங்கிற நிலைமொழியா சொல்றேன். மறுமொழி ஒன்று சொல்லி அதை அதை இது பண்ணுங்க. பூ பிளஸ் இதழ் சேர்த்து எழுதுனா பூவிதழ் 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 வகர உடன்படுமை. இப்போ நீங்க ஒன்று சொல்லுங்க யகரத்துக்கு. பூவை வச்சே சொல்லுங்க. பூசக ஆள் இப்போ நம்ம பூ பிளஸ் இதழ் வந்துருச்சு வகர உடன்படுமை. இந்த பூவை வச்சு நிலைமொழியீட்டுல ஒரு யகர உடன்படுமையா வைக்கிற மாதிரி சொல்லலுமா? பூங்கிற நிலைமொழியா வச்சு வறுமொழி முதல்ல ஏதாவது சொல்ல போட்டு யகர உடன்படுமையா சொல்லலுமா? ஏலா சார். ஏன்? பூ என்னாவுல ஊனா வந்திருக்கு. ஆ ஊவனா வந்திருக்கு. ஊவனா வந்தா அங்க என்னது கண்டிப்பா என்ன வரும்? வகரம் தான் வரும். அப்ப என்ன வரணும்? ஐ வரணும். அத மாதிரி சொல்லுங்க. செடி பூவை விடுங்களேன். செடியை வைப்பமே பூவில் செடி. செடிங்கிறது போட்டு அடுத்த ஒரு சொல்லுங்க. ஆள் செடி பிளஸ் ஆள் செடியாள் செடியாள். விளங்குதா? அப்ப பூவிதழ் செடியாள் அவ்வளவுதான் விஷயம். பூவிதழ் வகரம் செடியாள் யகரம். தெளிவா? ஓம் சார். ஓகே. அப்ப 8 புள்ளிகள் எடுத்துட்டோமா? ஈஸியா எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கும் பிள்ளைகள் இருந்தது? நல்லா விளக்கமா போனா எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கும் 4 கேள்வி செய்யறதுக்கு? 2 நிமிஷம். 2 நிமிஷம் போகும். சரியா? ஓகே. ஆவது என்னும் இணைப்பிடை சொல் பொருத்தமான வகையில் இடம்பெற்ற கூட்டு வாக்கியத்துக்கு தக்க உதாரணம் ஒன்று தருக. அப்படி இது இடைச்சொல் அடிக்கடி சொல்லிக்கிறேன். இடைச்சொல்ல பாருங்க பாருங்க பாருங்கன்ட்டு. என்ன கேட்டிருக்காங்க கேள்வி? வாசிங்க ஒரு ஆள். வாசிங்க ஒரு ஆள். ஆவது என்னும் இணைப்பிடை சொல் பொருத்தமான வகையில் இடம்பெற்ற கூட்டு வாக்கியத்துக்கு தக்க உதாரணம் ஒன்று தருக. ஆவது என்னும் இணைப்பிடை சொல் பொருத்தமான வகையில் இடம்பெற்ற கூட்டு வாக்கியத்துக்கு தக்க உதாரணம் தருக. சொல்லுங்க பாப்போம். நீயாவது வந்து எனக்கு உதவி செய். நீயாவது வந்து எனக்கு உதவி செய். ஓகே. வேற? கொஞ்சம் யோசிங்க. அவளாவது இந்த வேலையை செய்ய வேண்டும். அவளாவது இந்த வேலையை செய்ய வேண்டும். அப்ப இதுல உள்ள தலைமை தொடர் எது? தலைமை தொடர் சார்பு தொடர் இதுக்குள்ள வருமா கூட்டு வாக்கியத்துக்கு? தலைமை தொடரும் சார்பு தொடர் எதோட சம்பந்தப்பட்டது? சொல்லுங்க. பிள்ளைகள் வாக்கியவியல் படிக்கல இன்னும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சோட்டா சொல்றேன். நம்ம அங்க தியரியில படிப்போம். தலைமை தொடர் சார்பு தொடர் கலப்பு வாக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது. கூட்டு வாக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது எது? என்னென்ன தொடர்கள்? என்னென்ன தொடர்? சமநிலை தொடர். என்னன்னு சொல்றது? சமநிலை தொடர். அப்ப சமநிலை தொடர் என்ன? சொல்லுங்க. அதெல்லாம் விளங்காம இது செய்யல. அது சமநிலை தொடர்னா பிள்ளைகள் 2 வாக்கியங்களை வந்து நம்ம சொல்லும்போது உதாரணமாக நான் பாடம் படித்தேன் தம்பி பாடம் படித்தானுங்கும் போது சேர்த்ததுன்னு எப்படி வரும்? நானும் தம்பியும் பாடம். நானும் தம்பியும் பாடம் படித்தோம். அது பிரிச்சா நான் பாடம் படித்தேன் தம்பி பாடம். எனவே ஒரு வாக்கியம் சொல்ற விஷயத்துக்கு இன்னொரு வாக்கியம் ஒரு வாக்கியம் முடியறதுக்கு இன்னொரு வாக்கியத்தை எதிர்பார்க்குதா? எச்சமா இருக்கா? இல்ல. தனித்தனியா முடியுது. ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ணல. இப்படி வர்றது தான் பிள்ளைகள் என்னன்னு கேட்டா கூட்டு வாக்கியம். கலப்பு வாக்கியம்ங்கிறது வந்து சேர்ந்து வரும். உதாரணமா சுத்தம் சுகம் தரும் என்று ஆசிரியர் கூறினார். ஆசிரியர் கூறினாங்கிறது வந்து தலைமை தொடர். சுத்தம் சுகம் தரும் என்பது சார்பு தொடர் என்றுங்கிற இணைப்பிடை சொல் இணைக்குது. இதுல என்ன கேட்டா ஆவது என்னும் இணைப்பிடை சொல் பொருத்தமான வகையில் இடம்பெற்ற கூட்டு வாக்கியத்துக்கு தக்க உதாரணம் தருக என்கின்ற போது எப்படி நல்லா கொஞ்சம் யோசிங்க.
அவனாவது அல்லது அவளாவது பரீட்சைக்கு வர வேண்டும். பரீட்சைக்கு கட்டாயம் வர வேண்டும். அல்லது பாடசாலைக்கு கட்டாயம் வர வேண்டும். அப்படிங்கும்போது அதை பிரிக்கலுமா? தனித்தனியாக பிரிக்கலுமா? பிரிக்கணும். பிரிச்சா தான் அது கூட்டுவாங்க. எப்படி? அவளாவது பாடசாலைக்கு வர வேண்டும் ஒரு தொடர். அடுத்த தொடர்னா பேசுங்க. அவளாவது பாடசாலைக்கு வர வேண்டும் ஒரு தொடர். அவனாவது அவனாவது பாடசாலைக்கு வர வேண்டும் என்பது இன்னொரு தொடர். சேர்த்து எழுதுனா அவனாவது அவளாவது அவன் பாடசாலைக்கு வர வேண்டும். விளங்குதா? இதுதான் என்னது? இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஆவது என்னும் இணைப்பிடை சொல் பொருத்தமான வகையில் இடம்பெற்ற கூட்டு வாக்கியத்துக்கு தக்க உதாரணம் ஒன்று தருக. நீங்க ஏதாவது சொல்லுங்க. நீயாவது அவளாவது இதை சொல்லியிருக்க வேண்டும். இந்த உண்மையை சொல்லியிருக்க வேண்டும். பிரிங்க பிரிங்க. நீயாவது இந்த உண்மையை கட்டாயம் சொல்லியிருக்க வேண்டும். அவளாவது இந்த உண்மையை கட்டாயம் சொல்லியிருக்க வேண்டும். தனித்தனியா பிரியுதா? ஆம் சார். பிரியுதா இல்லையா? ஓகே, விளங்குதா? அதன் அடிப்படையில் நம்ம தெளிவா இந்த 5 கேள்வியும் ஓம் சார். ஆ, அப்ப நான் கடைசியா பிள்ளைகள் இந்த இதையும் பார்த்து கடைசியா சிறுகுறிப்புல நீங்க என்ன இப்ப இப்ப பாருங்க. இந்த குரூப்ல இருக்கீங்களா பிள்ளைகள்? இந்த குரூப்ல இருக்கீங்களா? ஐ மீன் நம்மட அந்த ஜெனரல் குரூப்ல. ஓம் சார். அதுல ஆமாம் நான் நான் சார். கடைசி டைம்னா அடுத்த நாள் எக்ஸாம் முத நாள் கொஞ்சம் ஒரு தலைப்பு கொஞ்சம் போட்டேன். சிறுகுறிப்பு பார்த்துட்டு போங்கன்ட்டு. சரி, இப்ப இருக்கும். கொஞ்சம் பாருங்க. இந்த தலைப்பு வேற்றுமை புணர்ச்சி, அலுவலி புணர்ச்சி, தொழிற்பேர் வினையாளர் பேர் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஏன்னா கெஸிங் அப்படித்தான். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் பிள்ளை இன்றைய கிளாஸ்ல நம்ம முதல் 5 கேள்விகளை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவா பார்த்தோம். சரியா? உங்களுக்கு தெளிவா இன்றைக்கு புதுசா வந்திருப்பீங்க கொஞ்சம் பேர். வந்துறீங்களா? புதுசா வந்தவங்க இருக்கீங்களா? இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ட்டு வரவங்க இருக்கீங்களா? ஆம் சார். ஜெனரல் குரூப்ல இருக்கீங்களா? இல்லை சார். கொஞ்சம் அப்படி இருங்க. வெயிட். பேசுறது விளங்குதா? பேசுறது விளங்குதா? ஓம் சார். ஆம் விளங்குது, சார். விளங்குது. கொஞ்சம் இருங்க. ஓகே, உங்க செட் பாக்ஸ்ல பாருங்க. ஒரு லிங்க் ஒன்று இருக்கா? இருக்கா இல்லையா? ஆம் சார். ஓகே, அதில் என்ன ஆம் சொல்லுங்க. சார். உங்களுக்கான எல்லா தகவலும் அதில் வரும். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் ஃப்ரீ கிளாஸ் செஞ்சுருக்கோம். மந்த்லி கிளாஸ்ன்னு தனியாக இருக்குது நமக்கு. சரியான ஃப்ரீ கிளாஸ் தொடர்ச்சியாக நடக்காது. இடையில இடையில நான் போடுவேன். நான் மாதத்துக்கு ஒரு 2 தடவை அல்லது கிழமைக்கு ஏதோ ஒரு வகையில் இடையில இடையில இப்போ முக்கியமான தலைப்புகள் நம்ம படிப்போம். ஆனால் டைம் டேபிள் அடிப்படையில் தொடர்ச்சியாக வந்து மந்த்லி கிளாஸ் போய் கொண்டிருக்கும். சரியா? ஓகே, அதான் நம்மளோட கிளாஸ் இது. மந்த்லி கிளாஸ் போய் கொண்டிருக்கும். அதில் என்ன செய்வாங்கடா, மாணவர்கள் தொடர்ச்சியாக படிப்பாங்க. இடையில ஃப்ரீ கிளாஸ். அதில் புதிய மாணவர்கள் வந்து அதை நம்ம பரீட்சை மாத அந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோசனம் அப்படின்னா இணைவாங்க. அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு போய் கொண்டிருப்போம். கடைசி கட்டம் வரையில் தொடர் நடக்கும். 10 தொடர் நடக்கும். ப்ளஸ் கடைசி 2 தொடரோட ஃபைனல் செமினாரோட அழகாக நான் என்ன செய்வோம், முழுமையாக
தன்னம்பிக்கையோடு மாணவர்களை பரீட்சைக்கு வழி அனுப்புவோம். அதான் வளமையாக நடக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் கடைசி டைமில் வந்து ஃபைனல் செமினாரில் சில விஷயங்கள் சொல்லும்போது தடுமாறுறதை விட நீங்கள் மந்த்லி கிளாஸில் ஜாயின் பண்ணி வரும்போது சிலபஸ் எல்லாம் முடிச்சிடும். கடைசி டைமில் உங்களுக்கு தொடர்கள் செய்யும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். மிக தெளிவான ஒரு விளக்கத்தோடு நம்ம பரீட்சைக்கு போகலாம். ஓகே, அப்படி விருப்பப்படுறவங்க எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு தகவலை தரேன். சரி, ஓகே ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம். நான் இன்னும் ஒரு வகுப்பில் சந்திப்போமா? டைம் டேபிள் போடுவேன் தனியாக. சரி, மந்த்லி ஓகே ஷெட்யூல் பண்ணி எடுக்கணும். எடுத்து டைம் டேபிள் போடுவேன், அதுக்கேற்ற மாதிரி போகும். சரியா? ஓகே, பிரயோஜனமாக இருந்துச்சு அன்றைக்கு? ஆம் சார், ஆம் தேங்க்யூ சார். சார் ஓகே Thank you. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் உங்களோட நண்பர்களுக்கும் தேங்க்யூ சார். பகிருங்க, லிங்க் போடும்போது பகிருங்க. அதான் நீங்கள் செய்யக்கூடிய எனக்கு பெரிய ஒரு உதவி. உங்கள் நண்பர்களை இணைச்சி விடுங்க, குரூப்பில் சொல்லுங்க, கிளாஸை எல்லாம் கொண்டு போகும். சரியா? ஓகே சார். ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம்.